இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, மீண்டுமாக உங்களை யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரில் இந்த பிப்ரவரி மாதம் 24ஆம் நாளிலே சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். காலை நேர இறை தியானத்தை நாம் ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் உள்ளது. ஆமென். ஜெபிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரும் என்றென்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, இந்த மகிழ்ச்சியான ஆண்டவரே, காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகின்றோம். கடந்து போன இரவு முழுவதும் கிருபையாக எங்களை காத்து ஆண்டவரே, விசேஷமாய் ஞாயிற்றுக்கிழமையின் ஆராதனை வேளைகளில் நாங்கள் பங்கு பெற்றோம். நன்றி தகப்பனே. இந்த காலை நேரத்திலும் உம்முடைய இறை ஆசீர்வாதங்களை ஆண்டவரே எங்களுக்கு தந்திருக்கிறீர். அதை நாங்கள் தியானித்து சாட்சியாய் வாழ கர்த்தர் ஆண்டவரே கிருபைத்தார். இந்த நாளின் இறை செய்தி பாடல் வேலை ஜெப வேலையை எங்களுக்கு ஆசீர்வதித்தார். அடியனையும் இவர் சாரும் சாக்கு எடுத்து பயன்படுத்த ராஜா. இதை கேட்டு பயன்படுகிற எல்லா மக்களுக்கும் உடைய இறை ஆசிரியர்களை தந்து நீர் வழிநடத்த வேண்டும் என்று கெஞ்சி கொண்டாடுவோம். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காலை வேளையில் நாம் இறைவனை துதிக்கும்படியாக 95வது பாடலாகிய வேத புத்தகமே வேத புத்தகமே விலை பெற்ற செல்வம் நீயே என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். 95வது பாடல். புத்தகமே வேத புத்தகமே வேத புத்தகமே விலை பெற்ற செல்வம் நீயே. வேத புத்தகமே வேத புத்தகமே வேத புத்தகமே விலை பெற்ற செல்வம் நீயே. வேதைகளின் ஞானமே பெரிய திரவியமே வேதைகளின் ஞானமே பெரிய திரவியமே பாதைக்கு நல் தீபமே வாக்கியர் விரும்பும் தேனே. வேத புத்தகமே வேத புத்தகமே வேத புத்தகமே விலை பெற்ற செல்வம் நீயே. என்னை எனக்கு காட்டி என் நிலைமையை மாற்றி என்னை எனக்கு காட்டி என் நிலைமையை மாற்றி பொன்னுலகத்தை காட்டி போகும் வழி சொல்வாயே. வேத புத்தகமே வேத புத்தகமே வேத புத்தகமே விலை பெற்ற செல்வம் நீயே. காலம் மாறுதல் உன்னால் வரும் நீசமே. துன்ப காலம் மாறுதல் உன்னால் வரும் நீசமே. இன்பமாகும் சாவென்றால் என்றும் நம்பின பேர்க்கே. வேத புத்தகமே வேத புத்தகமே வேத புத்தகமே விலை பெற்ற செல்வம் நீயே. பன்னிரு மாதங்களும் அறித்துண்ணலாம் கனி. பன்னிரு மாதங்களும் அறித்துண்ணலாம் கனி. உன்னை தியானிப்பவர் உயர்கதி சேர்ந்திடுவார். வேத புத்தகமே வேத புத்தகமே வேத புத்தகமே விலை பெற்ற செல்வம் நீயே. வேத புத்தகமே வேத புத்தகமே வேத
வேத புத்தகமே விலை பெற்ற செல்வம் நீயே. கிறிஸ்தேசுக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக உங்களை யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரிலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளில் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை அது சங்கீதம் 99. சங்கீதம் 99. இதனுடைய தலைப்பு கடவுள் அனைத்து உலகின் அரசராய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. கடவுள் அனைத்து உலகத்தின் அரசராய் இருக்கிறார். அரசர்கள் கடவுளுடைய பிரதிநிதிகளாக இருக்கின்றார்கள் என்பதை இந்த சங்கீதம் நமக்கு காண்பிக்கின்றது. இதனுடைய ஆத்தர்ஷிப்பை நம்ம பார்த்தோம்னா, இந்த சங்கீதம் தாவீது அல்லது ஆசாப் ஆகியவர்கள் எழுதியிருக்கலாம் என்ற ஒரு காரணம் இருக்கிறது. அதே போல் இதனுடைய காலகட்டம் டேட் நம்ம பார்க்கும்போது 1000 ஆண்டு பிசியிலிருந்து 586 பிசி இவருடைய காலகட்டம் தாவீது ராஜா அல்லது சாலமோன் ராஜாவுடைய காலகட்டம் என்று பார்க்கிறோம். முக்கியமாக அரசர்கள் ஆட்சி செய்த காலத்தில் த மொனார்கி என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். மொனார்கி என்று சொன்னால் அரசர்களுடைய ஆட்சி. இஸ்ரவேல் மக்களுக்கு அப்போ தான் முதலாக கடவுள் ராஜாக்களை ஏற்படுத்துகிறார். அந்த காலத்தில் இந்த சங்கீதம் எழுதப்பட்டிருக்கலாம் என்று நம்ம பார்க்குறோம். அதே நேரத்தில் இது எருசலேம் தேவாலயத்தில் ஏற்படுகின்ற ஒரு பண்டிகை, சுக்கோத் என்ற பண்டிகை காலத்தில் இது பாடப்பட்டிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. இந்த பாடலை நம்ம பார்க்கும்போது கடவுள் இந்த உலகத்தின் ராஜாவாக இருக்கிறார். அவருடைய பிரதிநிதிகளாக இந்த உலகத்தின் ராஜாக்கள் செயல்படுகின்றார்கள் என்பதை இந்த பகுதி நமக்கு காண்பிக்கின்றது. முக்கியமாக இதில் நம்ம பார்க்குறோம் என்னன்னாக்கா, சமூகத்தில் இருக்கின்ற கட்டமைப்பு, ராஜாக்கள் கடவுளுடைய பிரதிநிதிகளாக இருந்து செயல்படுத்த வேண்டிய நீதி, நியாயம், தர்மம் இவை எல்லாத்தையும் நம்ம இந்த பகுதியில் பார்க்கின்றோம். இதே போல் இஸ்ரவேல் மக்கள் கடவுளை மட்டுமே வணங்க வேண்டும், ராஜாக்களை அல்ல. ராஜாக்கள் ஆட்சி செய்தாலும் கூட கடவுளை தான் வணங்க வேண்டும். ராஜாக்களும் ஆசாரியர்களும் கடவுளுக்கு செலுத்த வேண்டிய பலிகளையும் மரியாதையையும் செலுத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். இதில் இருக்கிற இறையியல் சிந்தனைகளை பார்த்தால் கடவுள் உலகாளும் அரசர். ஆமென். கடவுள் உலகாளும் அரசர். இந்த உலகம் ஆண்டவருக்கு கீழாக இருக்கிறது. சங்கீதம் 24:1 நம்ம வாசிக்கிறோம். பூமியும் அது நிறைவும் உலகமும் அதன் குடிகளும் கர்த்தருடையவை. ஆகவே கடவுள் உலகத்தின் அரசராக இருக்கின்றார். அவர் கையில் எல்லா நாடுகளும் இருக்கின்றதாக நம்ம பார்க்கிறோம். எல்லா அதிகாரமும் அவர் கையில் தான் இருக்கிறது. அதே போல கடவுள் நீதி செய்கின்றவர். கடவுள் நீதி, நேர்மை, நியாயம் இது எல்லாத்தையும் அவர்கிட்ட இருக்குது. அவர் நியாயாதிபதியாக இருக்கிறார். யாருக்கும் அநியாயத்தை அவர் செய்யவே மாட்டார். 3வது, கடவுள் பரிசுத்தராக இருக்கிறார். அல்லேலூயா. நான் பரிசுத்தராக இருக்கிறதை போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று நாம் பாடிக்கின்றோம். அதே போல கடவுள் இந்த பகுதியில் தான் பரிசுத்தர் என்பதை மிக அழகாக காண்பிக்கிறார். முக்கியமாக இதில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது, இந்த சங்கீதம் ஒரு துதியின் சங்கீதமாக கடவுளுடைய வல்லமையை போற்றி புகழ்கின்ற ஒரு சங்கீதமாய் இருக்கிறத பார்க்குறோம். 2வது, கடவுளுடைய மகிமை, கடவுளுடைய பரிசுத்தம், கடவுளுடைய நீதியை கொண்டாடுகின்ற சங்கீதமாய் இருக்கிறது. அதே போல இந்த சங்கீதம் 99:1-3 நம்ம பார்க்கும்போது கடவுளுடைய அரியணையையும் அதே நேரத்தில் மக்கள் அவரை எப்படி பார்க்கிறார்கள் என்பதையும் இங்கே நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மக்களினத்தார் கலங்குவாராக. அவர் கேருபுகள் மீது வீற்றிருக்கின்றார், மண்ணுலகம் நடுங்குவதாக. சியோனில் ஆண்டவர் மேன்மையுடன் விளங்குகின்றார், எல்லா இனத்தார் முன்பும் ஆட்சியுடன் திகழ்கின்றார். மேன்மையானதும் அஞ்சுதற்கு உரியதுமான
அவரது பெயரை அவர்கள் போற்றுவார்களாக. அவரே தூயவர். அல்லேலூயா. பார்த்தீங்களா? ஆண்டவருடைய அந்த த்ரோன் அப்படின்னா இருக்கிற அவர் இடம். அவர் எங்கே இருக்கிறார்? வானத்தில் சிங்காசனத்தில் இருக்கிறார். அவருடைய சிங்காசனம் பூமி அவருடைய பாதப்படி, வானம் அவருடைய சிங்காசனம் என்று வேதம் சொல்லுகிறது. அதைதான் ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். அவர் ஆலயத்தில் ஏசாயா பிரவேசித்த போது அவருடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறதை பார்த்து பயந்து போகிறார். இவ்வளோ பயங்கரமான ஒரு காட்சியை அங்கே பார்க்க முடிகின்றது. அதான் சொல்றார், அவர் கேருபுகள் மீது வீற்றிருக்கிறார், மண் உலகம் நடுங்குவதாக. அவருடைய அந்த மெஜஸ்டி என்று சொல்லுவார்கள், மகிமை மேன்மை எல்லாம் கடவுளுக்கு மட்டுமே பொருந்தும். இதனால நாடுகள் நடுங்கும், மக்கள் பயப்படுவார்கள், கடவுளுடைய பெயர் மட்டுமே மாட்சி பெறும். அடுத்தது 4-5 பார்க்கிறோம். கடவுளுடைய பரிசுத்தம், காட்ஸ் ஹோலினஸ். The psalmist emphasizes God's holiness, noting that he is a righteous judge. கடவுள் நீதி உள்ளவர், அதே நேரத்தில் அவர் பரிசுத்தர் என்பதை சங்கீதக்காரர் இந்த 4-5 வசனத்தில் சொல்றார் பாருங்க. வல்லமை மிக்க அரசரே, நீதியை நீர் விரும்புகின்றீர், நேர்மையை நிலைக்க செய்கின்றீர். யாக்கோபினரிடையே நீதியையும் நேர்மையையும் நீர் தாமே நிலைநாட்டுகின்றீர். இல்லையா? நம் கடவுளாகிய ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள், அவரது அரியணை முன் தாழ்பணிந்து வணங்குங்கள், அவரே தூயவர். ஆமென். அவர் தூயவராய் இருக்கிறார், அவர் நீதி செய்கின்றவராய் இருக்கிறார் என்பதை இங்கே நாம பார்க்கிறோம். அவருடைய குணமே அதுதான். அதனால்தான் இங்க மக்கள் சொல்றாங்க கடவுள் நீதி உள்ளவர், அதனால அவர் நாங்க வணங்குறோம் என்று. அடுத்தது பார்க்கிறோம், த ஜஸ்டிஸ் ஆஃப் காட். 6-9 வசனங்கள் கடவுள் நீதி உள்ளவர் என்பதை பார்க்கிறோம். மோசேயும் ஆரோனும் அவர்தம் குருக்கள், அவரது பெயரால் மன்றாடுவோருள் சாமுவேலும் ஒருவர். அவர்கள் ஆண்டவரை நோக்கி மன்றாடினர், அவரும் அவர்களுக்கு செவிசாய்த்தார். பாருங்க, இங்க ரொம்ப முக்கியமான ஆண்டவருடைய ஊழியக்காரர்களை பற்றி பேசுறோம். யார்? மோசே. இஸ்ரவேல் மக்களை எகிப்தில் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்த மிகப்பெரிய ஒரு மகான் என்று சொல்லலாம். மிகப்பெரிய ஆண்டவருடைய ஊழியக்காரன், ஆண்டவரை நேருக்கு நேராய் இல்லையா சீனாய் மலையில பார்த்தவர் தான் மோசே. அதே போல ஆரோன் முதலாய் ஆசாரியனாய் ஏற்படுத்தப்பட்டவர் யாரு? ஆரோன். அதனால்தான் இன்று வரையில ஆரோனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்று கொண்டிருக்கிறோம் இல்லையா? கர்த்தராக ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெறுகிற போது கர்த்தர் தாமே ஆசீர்வாதத்தை காப்பாராக என்ற இந்த ஆசீர்வாதம் என்னாகமும் 6ஆம் அதிகாரத்தில் 22 முதல் 26 வரை பகுதியில் இருக்கிற இந்த வசனம் ஆரோனுடைய பிளெஸிங், ஒரு பிரதான ஆசாரியன் கொடுக்கின்ற ஆசீர்வாதத்தை நாம் பெறுகிறோம். அதே போல சாமுவேலை பற்றி நம்ம பார்க்கிறோம். சாமுவேல் முதல் தீர்க்கதரிசி, எல்லாம் முதலே வருது பார். முதல் தீர்க்கதரிசி, முதல் ஆசாரியன், முதல் ஜட்ஜ், 3 பணியை ஒன்றாய் செய்தவர் சாமுவேல். அந்த 3 பேரும் மன்றாடினார், நிச்சயமாக ஆண்டவர் கேட்பாரு அப்படின்றத ரொம்ப அழகா சொல்றார். அதுக்கப்புறம் மேக தூணிலிருந்து அவர்களோடு பேசினார். அவர்கள் அவருடைய ஒழுங்குமுறைகளையும் அவர்களுக்கு தந்த நியமங்களையும் கடைபிடித்தார்கள். பார்த்தீங்களா? கடவுள் யார் கூட பேசினாரு? மோசே கூட நேரடி எத்தனையோ முறை பேசினார். இஸ்ரவேல் மக்கள் வழி நடத்தும் போது எத்தனையோ முறை அவர் பேசினே இருக்கிறார். நேரடியாக பேசலை, ஆனால் மேகத்திலிருந்து பேசினார் என்று பார்க்கிறோம். ஆரோனோட பேசி ஆலயத்துக்கு எப்படியெல்லாம் என்னென்ன செய்யணும், வழிபாடெல்லாம் எப்படி செய்யணும்னு சொன்னார். சாமுவேல் கூட அவர் பேசினார் என்று நம்ம பார்க்கின்றோம். அதுபோல கடவுள் இன்றைக்கு நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நாம் ஜபிக்கும் போது, நாம் கேட்கும் போது, நாம் முழங்கால் படியிட்டு கண்ணீர் விட்டு அழுகிற போது ஆண்டவர் நம்முடைய கஷ்டங்களை துன்பங்களை நிச்சயமாய் பார்க்கின்றார். எங்கள் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் அவர்களுக்கு செவி சாய்த்தீர், மன்னிக்கும் கடவுளாக உம்மை வெளிப்படுத்தினீர். ஆயினும் அவர்களுடைய தீ செயலுக்காய் நீர் அவர்களை தண்டித்தீர். பார்த்தீங்களா? தப்பு செய்தா ஆண்டவர் கண்டிக்கிறார், தண்டிக்கிறார் இல்லையா? பிள்ளைகளை பெற்றோர்கள் தவறு செய்கிற போது சிறியதாய் அடிப்பார்கள். அதே பெற்றோர்கள் பிள்ளைகள் அழுகிற போது வாரி அணைத்துக் கொள்வார்கள். அதுபோலதான் நம்முடைய கடவுள் கூட தவறு செய்கின்ற போது கண்டிப்பார். நாம் அழுகிற போது நம்மை அரவணைத்து தேற்றுகின்றவராய் இருக்கிறார். அல்லேலூயா.
நம் கடவுளாகிய ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள், அவரது திருமலையில் அவரை தொழுங்கள், ஏனெனில் நம் கடவுளாகிய ஆண்டவரே தூயவர் என்று பார்க்குறோம். அப்போ காட்ஸ் ஜஸ்டிஸை இங்கே நம்ம பார்க்குறோம். இப்போ இங்கே நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற அழைப்பு என்னவென்றால், நாம் கடவுளை தொழுகை செய்யணும். அதான் முக்கியமானது. அதான் சொல்றார், ஆண்டவருடைய திருமலையில அவரை தொழுகை செய்யுங்க, அவருடைய மகிமை, அவருடைய பரிசுத்தம், அவருடைய நீதி நிமித்தம் அவரை கொண்டாடுங்க. அப்போ நம்முடைய ரெஸ்பான்ஸ், நம்முடைய பதில் உரை என்னவென்று சொன்னால், நம்ம என்ன பண்ணணும்னா கடவுளுக்கு ஏற்புடைய பரிசுத்தமான வாழ்க்கை, நீதி உள்ள வாழ்க்கை, கீழ்ப்படிதல் உள்ள வாழ்க்கை, தொழுகை, இவை எல்லாவற்றையும் நாம் ஆண்டவருக்கு செய்ய வேண்டும். அதே நேரத்தில் நாம் மக்களுக்கு என்ன நம்முடைய வாழ்க்கையின் வழியாக கற்றுக் கொடுக்க வேண்டும்னாக்கா, நம்ம எப்பொழுதுமே ஆண்டவரோடு உறவு கொண்டிருக்கோம். அதுதான் தொழுகை என்று சொல்கிறோம். ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வர்றது, ஜெபிக்கிறது, வசனத்தை கேட்கிறது, ஊழியத்தை செய்வது ஆண்டவரோடு இருக்கிற தொழுகை. ரெண்டாவது, கடவுளுடைய மகிமையை, மேன்மையை நாம் என்ன பண்ணோம், மற்றவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும், ஊழியத்தில் சொல்லணும். அதே போல் கடவுள்கிட்ட நம்ம கீழ்ப்படியணும், ஒரு தொழுகை செய்யணும், ஒரு நீதி நியாயத்தை நம்ம புரிந்து கொண்டு மக்களுக்கு அதை எடுத்து உரைக்க வேண்டும். அதுதான் இந்த பகுதியில் நம்ம பார்க்குறோம். யாத்ராகமம் 15:11 பார்க்குறோம். அங்கே ரொம்ப அழகாக இஸ்ரவேல் மக்கள் செங்கடலை ஆண்டவர் பிளந்து அவர்கள் வழியை விட்டு அங்கே கொண்டு வராங்க. அப்போது மோசேயும் ஆரோனும் மீரியாமும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுறாங்க. என்னன்னாக்கா, உமக்கு ஒப்பானவர் யார், உமக்கு ஒப்பானவர் யார் தான் நம்ம இன்னைக்கு பாடல்கள் எல்லாம் பாரு இல்லையா. உமக்கு ஒப்பானவர் யார், ஹூ அமாங் த காட்ஸ் இஸ் லைக் யூ லார்ட் இல்லையா. உமக்கு ஒப்பானவர், உம்மை போல யாரும் இல்லை ஆண்டவரே. அற்புதங்களை அடையாளங்களை செய்கிற ஆண்டவர் நீர் மாத்திரமே. உபாகமம் 33:2-3 பார்க்குறோம். அதே போல ஆண்டவர் சீனாய் மலையிலிருந்து இறங்கி வந்து சேர் என்ற இடத்துல அங்கே மக்களுக்கு தண்ணீர், உணவு எல்லாவற்றையும் கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார். 1 ராஜாக்கள் 8:15 பார்க்குறோம். சாலமோன் சொல்றாரு, ஆண்டவரை போல யாரும் இல்லை, அவர் மேகத்திலிருந்து என்னோடு கூட பேசினார் என்று பார்க்கிறோம். மத்தேயு 5:48 ஆண்டவரே சொல்றாரு, நீங்க ஆண்டவருக்கு முன்பாக நடுங்குங்கள், ஏனால் அவர் பரலோகத்தின் பிதாவாய் இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 4:8 நம்ம பார்க்கிறோம். அங்கே அநேக ஜீவராசிகள் ஆண்டவரை இரவும் பகலும் தொழுகை செய்தது. அங்கே குறிப்பாய் அங்கே தேவதூதர்கள் பரிசுத்தர் 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 என்ற ஆண்டவரை போற்றி கொண்டே இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். சங்கீதம் 47 கூட நம்ம பார்க்குறோம். சங்கீதக்காரன் ஆண்டவருடைய அந்த அரச பதவியை கொண்டாடுகின்றதை பார்க்குறோம். சங்கீதம் 96 நாம் பார்க்குறோம். அங்கேயும் அந்த சங்கீதம் ஆண்டவருடைய அரசாட்சியை கொண்டாடி மகிமைப்படுத்துகிறோம். அப்போ இந்த பகுதியில் 3 முக்கியமான செய்தி நம்ம கண்டுபிடிக்கிறோம். என்னன்னா, காட்ஸ் சோவரனிட்டி, அதாவது கடவுள் உலகாலும் தேவன், அரசர். ரெண்டாவது, கடவுளுடைய நீதி இல்லையா, காட்ஸ் ஜஸ்டிஸ் அண்ட் ரைச்சஸ்னஸ், அது முக்கியமானது ஒரு. மூன்றாவது, காட்ஸ் ஹோலினஸ், அவர் பரிசுத்தராக இருக்கிறார், நாம் அவருக்கு மகிமை செலுத்தும்படியாக நடந்து கொள்ள வேண்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, காலை நேரத்தில் இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் பெற்று நம்ம ஆண்டவருக்கு சாட்சியாய் ஜீவிக்க தூய ஆவியானவர் நம்மை வழிநடத்தி காப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த திங்கட்கிழமையின் காலை வேளையிலே மீண்டுமாய் உடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். இந்த நாளிலும் சங்கீதம் 99 வழியாக கடவுள் உலகாலம் அரசர், அவர் பரிசுத்தர், அவர் நீதி உள்ளவர், ஆண்டவரே அவர் நியாயத்தை செய்கின்றவர், மகா இரக்கமுள்ள கடவுள், எங்களை பாவத்தில் இருந்து மீட்டெடுத்து கல்வாரி சிலுவையின் வழியாக இயேசுவின் ரத்தத்தினாலே எங்களை கழுவி இருக்கிறார் என்ற செய்தியை நாங்கள் கேட்டமைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துக்கிறோம். இந்த இறை வார்த்தையை ஆண்டவர் இந்த நாளில் கேட்டுக்கொண்டிருக்கிற அகில உலகத்தில் இருக்கிற மக்கள் யாவரையும் அமெரிக்கா, UK, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, பிலிப்பைன்ஸ், கல்ஃப் கண்ட்ரிஸில் இருக்கிற மக்கள், ஆண்டவரே இதோ ஆசிய கண்டத்தில் இருக்கிற மக்கள், சீனா, ரஷ்யா, உக்ரைன் போன்ற நாடுகள், இந்தோனேஷியா, ஆண்டவரே ஜப்பான் போன்ற நாடுகளில் இருக்கின்ற எல்லா மக்களுக்காக ஜெபிக்கிறோம். குறிப்பாக இப்படி தாய் திருநாடாக இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். இதில் ஆட்சி செய்கிற ஜனாதிபதி, பிரதமர், முதலமைச்சர், இப்படி கவர்னர், ஆண்டவரே அனைத்து மக்களையும், இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநிலத்தையும், முதலமைச்சர்களையும், குடும்பங்களையும் ஆசீர்வதி. ஆண்டவர் அன்பு சமாதானத்தினாலே ஒற்றுமையாக இருக்க கிருபை தாரும். குறிப்பாக இந்த நாளில் பணிகளையும் பயணங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் திருச்சபைகளையும் ஆசீர்வதியும். நாங்கள் சார்ந்திருக்கிற இந்திய சுவிசேஷ உத்தரன் திருச்சபை 3 சபை சங்கங்கள், போதகர்கள், ஊழியங்கள் யாவத்தையும் ஆசீர்வதி.
குறிப்பாக பெதஸ்தா மருத்துவமனைக்காக ஜெபிக்கிறோம். திறக்கும்படியான சூழ்நிலைகளை உருவாக்கி தாரும். 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு பிள்ளைகள் ஆண்டவர் தேர்வுக்கு ஆயத்தப்படுகிற போது உடைய கிருபை அவர்களோடு கூட தங்கியிருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த நாளில் இந்த ஊழியத்தில் எங்களோடு இருக்கிற அன்புக்குரிய அன்பர் சார், ஏஞ்சக்கா, அன்பான பிள்ளைகள், மாத்தாள் மரியாளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. ஆண்டவரே, இதோ அவருடைய அன்புக்குரிய சாக்கோ சாருக்காக ஜெபிக்கிற இசை வழியாக எங்களோடு பயணிக்கிறார். அப்படி பிரீதா டீச்சருக்காக ஆண்டவர் அவர் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. ஆண்டவர் அவர் செய்கின்ற ஆசிரியர் பணிகள் ஆண்டவரை பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அடியனையும் ஆண்டவரே, அன்பான மனைவி பிள்ளைகளையும் ஆசீர்வதி வழி நடத்துங்க. தேவையை சந்திங்க. என்னுடைய ஊழியங்கள் ஆண்டவரே இன்னைக்கு சிறக்கட்டும். இந்த வார்த்தைகளை கேட்டு மக்கள் ஆசீர்வதிக்கப்படும். கல்வாரி சிலுவையின் ஆண்டவரே, நீர் சிந்தின ரத்தத்தின் வழியாய் நாங்கள் மீண்டுமாய் ஒரு முறை கூட ரட்சிக்கப்பட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள என் தேவன் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து இந்த நாளிலே பலவீனமாக இருக்கிற மக்களுக்கு ஜெபிக்கிறோம். ரெவரன் டாக்டர் உதயநேசன் இருக்காக, ரெவரன் நிக்சன் இருக்காக, ரெவரன் ராஜ்குமார் இருக்காக, ரெவரன் ஜபலாசர் இருக்காக. ஆண்டவரே, இதோ இந்த நேரத்தில் இப்படிய வனஜாமா பெதஸ்தா ஜபக்குழு அவர்களுக்காக ஆண்டவரே, இப்படிய ஆலன், ரஃபியா, தீபா, ஏழுமலை, வேலன், ஆண்டவர் லதா சிஸ்டருக்காக ஜபிக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து இது வழி நடத்த வேண்டும் என்று நான் கெஞ்சி மன்றாடும். இந்த நாளிலும் பிறந்த நாளை காணுகின்ற என்னுடைய அன்புக்குரிய ஆயர் ஆண்டவரே அருள் திரு சாலமன் சித்தார்த்தனுடைய அன்பு துணைவியார் ஆயர் அம்மா ஆண்டவரே திருமதி தீபா சித்தார்த்தன் அவர்களுக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவரை நல்ல சுகத்தையும் பலத்தை தாரும். ஆண்டவரை அவர் செய்கின்ற இந்த பணியை ஆசீர்வதித்த இந்த பணியிலே நிறைய இடர்பாடுகள் இருக்கிறது. உடன் இருக்கின்ற ஆயர்களே, உடன் இருக்கிற ஆசிரியர் பெருமக்களே, அவருடைய பணியை அப்ரூவல் பண்ணாமல் தடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரையும் ஆண்டவரே நீர் மனமாற்றி ஆயர் அம்மாவுடைய பணிகளை ஆண்டவரே அங்கீகரித்து கொள்ள அவர் அப்ரூவல் பண்ண கர்த்தர் நீர் கிருபை தார். ஈவாய் கொடுத்திருக்கிற அன்பான பிள்ளைகள் ஈவாக்காக, மூத்த மகளுக்காக, இளைய மகளுக்காக ஜெபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகள் அவர்களுக்கும் நிறைய தேவைகள் உண்டு. ஃபீஸ் எல்லாம் கட்ட முடியாத ஆயர் ஆண்டவரே கஷ்டப்படுகிறத பார்க்கிறோம். என் தேவன் தாமே இந்த ஊழியக்காரர்களை கைவிடாதவர், தொடர்ந்து அவர்களை வழி நடத்தும். என் தேவன் தேவையை சந்தியும். ஆயிரமாவுக்கு உடல் ஆர்டர் பலவீனங்கள் எல்லாம் இருக்கிறதெல்லாம் மாற்றி சுகத்தை தார். ஆயருடைய ஊழியத்தை ஆசீர்வதிங்க. வாணியம்படி குட்ஷப்பர் லுத்தரன் திருச்சபையில் பணியாற்றுகிற போது உடைய ஆசீர்வாதத்தை தாருங்க. தலைமைத்துவத்தில் ஆண்டவர் எங்களோடு பயணிக்கிறார். அவருடைய தலைமைத்துவம் எங்களுடைய ஆம்பர் சபை சங்கத்திற்கு தேவை. அவரை ஆண்டவரே இந்த நாட்களிலே நீர் தலைமைத்துவத்தில் வைத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து இந்த நாளிலே ஆண்டவரே இதோ என்னுடைய அன்புக்குரிய தாயார் அமுதா அம்மாவுக்காக ஜெபிக்கிறோம். சாலமான் சாருடைய தாயாருக்காக ஜெபிக்கிறோம். நேற்று தினத்தில் கூட ஆண்டவர் நாங்கள் இல்லத்தில் சென்று அவரை பார்த்தோம். சுகம் பெற்றிருக்கிறார். இன்னும் பரிபூர்ண சுகத்தை தார். அவருக்கு இருக்கிற பயங்களை நீக்கும். எடுத்துக்கொள்கிற உணவு, தண்ணீர், மருந்து, மாத்திரைகள் வழியாய் உடைய கிருபை தங்கியிருக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இன்னும் யாரெல்லாம் பலவீனமாய் சுகனமாக இருக்கிறார்களோ எல்லாரையும் என் தேவன் காத்து வழி நடத்தும். இந்த நாளின் பணிகளையும் பயணங்களையும் ஊழியத்தையும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தார். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் திருப்பெயரில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாக தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவர் நம் அனைவரோடு தங்கியிருப்பதாக. ஆமென். God bless you all.